இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட பேர் ஹூவா ஜெய்சிலா. இது ஒரு லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ரொமான்ஸ் நிறைஞ்ச ட்ராமா. ஸ்டார்டிங் சீன்லேயே கிளப்பில் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போதையோடு வர நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனோட பேர் டார்க். தென் வீட்டிலே தண்ணி அடிச்சுட்டு இவன் சோஃபாவில் விட்டத்தை பார்த்து படுத்து கிடக்குறான். அப்போ அவனோட கனவுல இவனை சின்ன வயசுல யாரோ தண்ணியில் தள்ளி விட்டு கொல்ற மாதிரி வருது. பயந்து போய் இவன் எந்திரிச்சு பார்க்க மார்னிங் ஆயிடுச்சு. அடுத்த வேலையை பார்ப்போம். ஹீரோ ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கான். அப்போ அவனோட பெரியம்மா ஃபோன் போட்டு என்னடா இன்னும் பழசேவே நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக என்ன பெரியம்மா இப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் மறக்கிற விஷயமா, எங்கள் அம்மாவை கொண்டு அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அவளை கண்டிப்பாக பழி வாங்குவேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் யாரை பற்றி பேசுகிறாங்கிறது தெரியல. அப்போ அவனோட பெரியம்மா பொண்ணு அவனோட வீட்டுக்கு வந்து அண்ணே அபிராமிக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட ஹோட்டலில் இருக்கதா ஃபோன் வந்துச்சு, அதை கேட்டு அவன் அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறான். அபிராமி யாருன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அவளை ஒரு பையன் கற்பமாக்கி அவளை அப்படியே விட்டுட்டு போயிருப்பான். ஹீரோவும் அவனோட பெரியம்மாவும் தான் அவளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அவனை தேடியா இவ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அவளை தேடி போறான். இங்க அபிராமியோட பாய் ஃப்ரெண்டோ ஹோட்டல்ல ஏதோ ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அபிராமி கண்ணோட போய் நிக்கிறா. அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவ விட்டா போகுண்டா சாமின்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறான். ஆனா இவன் இவகிட்ட செல்ல மாமாவே சுட போறியா, நான் வேணா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றான். அவன் சொன்னதை நம்பி இவளும் அப்படியே நிக்கிறா. ஆனா இவன் டக்குன்னு அவ கையில இருக்க கண்ணை பிடிங்கி அவளே அடிச்சு போடுறான். அவ பிரெக்னண்டா இருக்கான்னு கூட அவன் யோசிக்காம அவளை அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்துல ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு அவன் இருக்க ரூமுக்கே வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா அவன் அடிச்ச அடியில அவளுக்கு அபாஷன் ஆயிருக்கு. ஹீரோவும் ஐயோ 2 உயிரை காப்பாற்றணுமே நம்மன்னு அவசரமா அவனோட ஃப்ரெண்டை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறான். இந்த பக்கம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கையில இருக்க 100 ரூபாயை வச்சு ஒரு வாரத்துக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறியை வாங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஜீரா. பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனா அங்க அவளோட சித்தி வந்துட்டா பாரு கஞ்ச பிசினாரி, என்ன இந்த மாசமும் உனக்கு சம்பளம் போடலையா, எங்க தலையெழுத்து உன் காசெல்லாம் வாங்கி குடும்பத்தை நடத்தணும்னு இருக்கு அப்படின்னு திட்டுறாங்க. அவளும் பாவமா மன்னிச்சிருங்க சித்தி, மொத்த காசமும் அப்பாவோட வைத்தியத்துக்கே போயிடுது, அடுத்த மாசம் எக்ஸ்ட்ரா நைட்டு ஷிஃப்ட்டுக்கும் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி அம்மா அவளோட சின்ன வயசுலேயே இறந்து போயிடுறாங்க. அவளோட அப்பாவுக்கு அப்பப்ப நடக்கிறத அப்படியே மறக்கிற வியாதி இருக்கு. இதனால இவர் எப்பவுமே கையில ஒரு டைரியோட தான் அலைவாரு. இவருக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. அதனால இவர் செடியை வளர்க்குறேன் கொடியை வளர்க்குறேன்னு தோட்டத்து பக்கத்துல போய் ஒரு பூச்சட்டியை தலையில போட்டுட்டு ரத்த வெள்ளத்தோட வராரு. இத பார்த்து ஹீரோயினியோட தம்பி ஹீரோயினிய கத்தி கூப்பிடுறான். அங்க வர ஹீரோயினி என்னடா தக்காளி சட்னியை தலையில ஊத்தி விளாண்டுட்டு இருக்கீங்களான்னு கேக்குறா. அதை கேட்டு கோவத்துல அடி சனியம் பிடிச்சவளே அப்பாவோட தலையில தொட்டி உளுந்துருச்சு, அதனாலதான் ரத்தம் வந்துட்டு இருக்கு, சீக்கிரம் வண்டியை எடு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்றான். ஆனா போற வழியிலே வண்டி ஒரு டிராபிக்ல நின்றுது. அதே டிராபிக்ல தான் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக நின்றுட்டு இருக்கான். டிராபிக்ல வண்டி ரொம்ப நேரமா நிற்கவும் எவன்டா அவன் இவ்வளவு நேரம் வண்டியை நிப்பாட்டிட்டு இருக்காது, இப்படியே நின்றுட்டு இருந்தேன்னா எங்க அப்பா பரலோகத்துக்கே போய் சேர்ந்துருவார்டான்னு நினச்சிக்கிட்டு அவள் வண்டியை விட்டு இறங்கி முன்னாடி போக பார்க்குறா. அதே டிராஃபிக்ல இருக்க ஹீரோவும் என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக அவளுக்கு முன்னாடி போகிறான். ஹீரோயினி இவன் யாடா நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறா. முன்னாடி போகிற ஹீரோ அங்கே இருக்க ஒரு கார்கிட்ட போய் தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்க, வண்டியை சீக்கிரம் எடு, எங்களுக்கு அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனும் அவசரமாக போன அங்கே இருக்க பாத்ரூம், அங்கே போ, நான் என் ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இதை கேட்குற ஹீரோ கடுப்பாயிடுறான். ஹீரோவோ என்கிட்ட அவன் தும்புற கட்டியா இரு அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி பின்னாடி போய் அவன் காரை எடுத்து முன்னாடி இருக்க இவன் காரை இடிச்சு ஓரத்தில் தள்ளி விட்றான். தென் டிராஃபிக்கையும் கிளியர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹீரோயினியோட தம்பி யாருக்கா இவன் இப்படி மாஸ்க் காட்டிட்டு போகிறான்றான். அதை கேட்குற ஹீரோயினி அதை தாண்டா நானும் பார்த்துட்டு இருக்கேன்னு ஆணும் பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்து அவன் மூதேவி அப்பா மேலே போகிறதுக்குள்ளே வண்டியை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்கிறான். அங்கே போய் பார்த்தா இவளுக்கு முன்னாடியே ஹீரோவோட காரு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. இதை அவள் ஒழுங்காக பார்க்காம அவசரத்தில் நேராக போய் ஹீரோவோட வண்டியிலேயே மோதிடுறா. தென் அவளோட தம்பிக்கிட்ட டே இது நம்ம ரோட்டில் பார்த்தோம்ல அவனோட கார் தானேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு அவனும் அடியே வாய மூறி அவன் வந்து பார்த்தானா பணத்தை கேட்பான் அப்படின்னு சொல்லி அவனோட அக்காவை எடுத்துட்டு நேராக உள்ளே போகிறான். ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வாங்கிட்டு அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்காக வெளியே வரான். அதை பார்க்குற ஹீரோயினி இங்கே கொண்டாங்க எங்கள் அப்பா இங்கே சாய கிடக்குறாரு சீக்கிரம் போன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரக்சரை பிடிச்சி இருக்கிறா. அதை பார்த்து காண்டான ஹீரோ அடைச்சி தூர போகும்போது யார் நீ
அப்படின்றான். அதை கேட்டு இவ பயந்து போயிடா. இருந்தாலும் அவன் மூஞ்சியை பார்த்து இவனை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இவ ஆனா அங்கேயே நின்று அவனோட மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கா. இதை பார்க்குற அவளோட அப்பா எறும்பை இங்கிட்டு வான் புடிச்சு அவளை இழுக்கிறாரு. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டை ஸ்ட்ரக்சர்ல வச்சு உள்ளுக்குள்ள அனுப்பிடுறான். ஹீரோவும் அங்கேயே நின்று என் காரை இடிச்சிட்டு அப்படியே நைஸா நழுவிடலான்னு பாத்தியா, என் வண்டி என்ன ரேட்டு தெரியுமா, உன் வண்டி என்ன ரேட்டு தெரியுமா, ஒழுங்கா பணத்தை எண்ணி வை, நான் பணத்தை கணக்கு பார்த்து சொல்றேன், சாயந்தரத்துக்குள்ள நீ கொண்டு வந்து தரணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இங்க ஹீரோயினியோ சாயந்தரத்துக்குள்ளேயா, எங்க அப்பனுக்கு வைத்தியம் பார்க்கவே என்கிட்ட காசு இல்லையடா, இதுல எங்கிட்ட இருந்து நான் உனக்கு தருவேன், சரி இப்போதைக்கு இதை சமாளிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறா. தென் ஹீரோ கிட்ட டாக்டர் அம்மாவை காப்பாத்திட்டோம் ஆனா குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோக்கு அவளோட எக்ஸ் மேல கோவமா வருது. ஹீரோயினியோட அப்பாவுக்கு நர்ஸு கட்டுப்பட்டுக்கிட்டே இதெல்லாம் ஒரு காயம்னு குடும்பமா சேர்ந்து இங்க வந்திருக்கீங்க, இதுக்கு வீட்லயே ஒரு துணியை கிழிச்சு கட்டி இருந்திருக்கலாம், எங்க டைமை ஏயா வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா இது எதையுமே அவர் காதுல வாங்காம பக்கத்து பெட்ல ஹீரோட ஃப்ரெண்டு அபிராமி இருக்கா. அவ புலம்புறதை கேட்டு இவர் ஹீரோ தான் அவளுக்கு பிள்ளை கொடுத்து ஏமாத்திட்டான்னு நினைச்சு அதை அப்படியே கொண்டு வந்து அவங்க மகக்கிட்டையும் இந்த பையன் இப்படி இந்த பிள்ளைய நாசமாக்கி பிள்ளை கொடுத்து அதை அழிச்சும் போட்டான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோயினியும் காண, ஐயாப்பா இப்ப நம்ம இருக்க பிரச்சனைக்கு அடுத்தவன் பிரச்சனைலாம் நமக்கு முக்கியமா, அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியல அவன் 1ஆம் நம்பர் பொறுக்கி பையனு, இது மாதிரி அவன் எத்தனை பிள்ளைய ஏமாத்தினானுன்னு அவ வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கா. இதை கேட்குற ஹீரோ பின்னால இருந்து அப்படி எத்தனை பேத்த நான் ஏமாத்தினேன்னு கேட்குறான். அவனோட குரலை கேட்டு 3 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து அப்படி எத்தனை பேத்துக்கு பின்னாடி நான் பொறுக்கிட்டு அலைஞ்சதை நீ பார்த்த, உள்ள இருக்கவே என்னோட ஃப்ரெண்டு, அவளோட நிலைமைக்கு நான் ஒன்றும் காரணம் இல்லை, அதை ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, உனக்கு வாய் இருக்குன்னு வாய்க்கா வரைக்கும் பேசாத, இதுக்காகவே நான் உனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதை கேட்குற ஹீரோயினி ஷாக் ஆகி எனது எக்ஸ்ட்ரா அமௌண்டா, உள்ள அமௌண்டவே என்னால் கட்ட முடியாதேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி அவனை பார்க்குறதுக்காக போகிறா. ஹீரோவும் அவனோட காருக்கிட்ட நின்று அவள் இடிச்சு வச்சதை பார்த்து கேனைக்கு இருக்கி எப்படி இடிச்சு வச்சிருக்காப்பான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினி அவனுக்கு பின்னாடி இருந்து சார் அப்படின்னு கூப்பிட்றா. இவன் திரும்பி என்னம்மா அப்படின்றான். இல்லை சார் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்குறா. அதுக்கு அவன் இது நல்ல கதையாக இருக்கே, இப்போ நீ என்கிட்ட வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோன்னு சொல்லி வலிவா, இதை கேட்டு நானும் உங்ககிட்ட காசு கேட்காம விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினி அட பணத்தாசை பிடிச்ச பணப்பேயே, உன் காசை அடுத்த சம்பளத்திலே நான் கொடுத்துருவேண்டா, அது இல்லைடா என் பிரச்சனை, உன்னை ஏற்கனவே பார்த்து பழகின முகமாட்டமே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனை மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனையும் காமிக்காம அவளையே பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயினி இவன்கிட்டலாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு சரி தள்ளி போவோம், காருக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு சொல்லி நான் பார்க்குறேன்னு சொல்லி அவன் காரை குனிஞ்சு பார்க்குறான். அங்கே இருக்க ஸ்க்ராட்சை பார்த்து இதுக்கெல்லாம் ஒரு 10 ரூபா ஸ்டிக்கரை வாங்கி ஓட்டினாலே சரியாக போயிடுறா, இதுக்கு போய் என் உயிரை வாங்குறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தென் ஹீரோயினி போனா போது அந்த 10 ரூபா ஸ்டிக்கரை நானே உனக்கு வாங்கி தரேன்னு சொல்றா. இதை கேட்குற ஹீரோ அவளை மாதிரி அவ பக்கத்துல போய் குனிஞ்சு நின்று ஏண்டி குள்ளச்சி என்னை பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்குற ஹீரோயினி யாரை பார்த்துட்டா குள்ளச்சின்னு சொல்றன்னு உடனே நிமிர்றா. 2 பேரும் ஒருத்தர் இடிச்சு போய் தரையில விழுந்துடுறாங்க. தென் ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்து ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேர்த்தோட ஹார்ட்டும் படப்படன்னு அடிச்சுட்டே இருக்கு. தென் சுய நினைவுக்கு வந்து 2 பேருமே எந்திரிச்சிடுறாங்க. அப்போ அவன் கழுத்துல செயின்ல ஒரு மோதிரத்தை கொடுத்து போட்டிருக்கான். அது வெளியே வந்து உழுகுறத பாக்குற ஹீரோயினி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நீ டாரு தானே அப்படின்னு கேட்குறா. இதை கேட்குற ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இவனோட உண்மையான பேரு டாரு தான், அதை மறைச்சுதான் இவன் சீலான்னு பொய்யா பேர் வச்சு சுத்திட்டு இருக்கான். அது எதுக்குன்னு தெரியல, போக போக தெரியும். இதை கேட்குற ஹீரோ இவளுக்கு எப்படி நம்மளை பத்தி தெரியும், இத்தனை வருஷத்துல யாருமே நம்மளை இப்படி கேட்டது இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினியோ உங்க அம்மா பேரு கூட லட்சுமி தானே, அவங்க ஞாபகார்த்தமா தானே இந்த மோதிரத்தை செயின்ல போட்டு சுத்திட்டு அலையிற அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. அப்ப ஹீரோயினி என்னடா என்ன தெரியலையா, நான் தான் ஜீரா, சின்ன வயசுல நீயும் நானும் தானே ஒன்னா விளையாடுவோம், ஒரு நாள் நீ சூசைட் பண்ணி செத்து போயிட்டதா எல்லாரும் சொன்னாங்க, நான் நம்பவே இல்லை, உன்னை எல்லா பக்கமும் தேனே ஆனால் நீ கிடைக்கல, ஆனால் நான் நினச்ச மாதிரியே நீ உசுரோட இருக்க, உன் நெஞ்சில் கூட ஒரு தழும்பு இருக்குமேன்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை கழட்ட போறா. ஆனால் ஹீரோவுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருந்தாலும் அவளை தடுத்து என்னடி சீன் போறியா, யாரி அந்த டாரி, என் பேர் சீலா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்குற ஹீரோயினி என்னடா டார் பழைய பேரா இருக்குன்னு சீலான்னு மாற்றிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஹீரோயினியோட அப்பா அந்த இடத்துக்கு வராரு. அவர்கிட்ட ஹீரோயோ மாமா உன் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் தலையை ஸ்கேன் பண்ணு, போகிறவன் வரவன் எல்லாம் ஒவ்வொரு பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு அலையிறா, இங்கே பாரு என் காசை எடுத்து வைக்க வழியே பாரு, இல்லாட்டினா அடுத்த தடவை உன் வீட்டை மொத்தமாக பிடிங்கிட்டு போயிடுவேன், அப்புறம் குடும்பமாக தெருவில் தான் நிற்கணும்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறான்.
ஹீரோ காரில் போகும்போது ஹீரோயினியை பற்றி நினச்சிக்கிட்டே போகிறான். ஹீரோட அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகியிருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட பொய் சொல்லி அவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பார். இதை தெரிஞ்சுக்கிட்ட அவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபு ஊரில் எல்லாத்துட்டையும் அவங்கள பற்றி தப்பாக சொல்லி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதனால் ஹீரோவுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இல்லாமல் தனியாக இருப்பான். ஒரு நாள் அவன் குளத்துக்கிட்ட தனியாக நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோயினி அந்த இடத்துக்கு மீன் பிடிக்க வந்து யாரா நீ ஊருக்கு புதுசா அப்படின்னு கேட்குறா. இதை பார்த்து அவன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து ஓட போகிறான். இருடா ஓடி போகாத, நான் ஒன்றும் உன்னை அடிச்சிட மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு மீன் மட்டும் பிடிச்சி தரியான்னு கேட்குறா. அன்னையிலேருந்து அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோ நினச்சி பார்த்து என்னை மன்னிச்சிடுஜீடா, உன்னை தெரிஞ்சாலும் என்னால் உன்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போகிறான்.